ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் இந்த ப்ரோக்ராமில் 27வது எபிசோடில் நம்ம புதுசாக ஒன்று ஆரம்பிக்கிறோம். கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ், கேள்வி பதில்கள். 26 எபிசோடில் நம்ம நிறையா விஷயங்களை பேசியிருக்கோம். தியாலஜி பற்றி, அதாவது இறையியல் பற்றி. நம்ம இந்த கேள்விகள் நிறைய இருக்குது. நிறைய பேர் கமெண்ட்ஸில் இது மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதனால் அவங்க கேள்விகளுக்கு கொஞ்ச நாள் பதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் நம்பருக்கும் ஒரு இமெயிலும் கொடுத்துருந்தோம். அதில் நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கிறீங்க. அந்த கேள்விகளுக்கான பதிலை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எப்பவும் போல் வழக்கத்தோடு நம்ம கூட பிரதர் ரூபன் வந்திருக்காங்க. இன்றைக்கி அவங்ககிட்ட தான் நம்ம கேள்விகளுக்கான பதில்கள் எல்லாம் நம்ம கேட்க போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரியா? பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். ஒரு வித்தியாசமான ப்ரோக்ராமில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் ஃபார் யுவர் இன்விடேஷன். பொதுவாக நம்ம இந்த இறையியல் பற்றி பேசுவோம். இந்த வாட்டி என்னென்னா கேள்வி பதிலாக, அதாவது நம்ம எடுத்து ஒரு டாப்பிக்கை பேசாமல் அவங்க கேட்குற கேள்விகளுக்கான பதில் தான் நம்ம பேச போகிறோம். ஸோ உங்களுக்கு நிறைய கேள்விகள் வந்திருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா? இன்றைக்கி என்ன கேள்விகளில் நம்ம ஃபஸ்ட்டு கேள்வியை தான் பார்க்க போகிறோம். ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின், ஆல் க்ளோரி டு ஜீசஸ். நிறைய கொஷின்ஸ் வந்திருக்கு. அதில் நம்ம எந்த கொஷின்லேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, இவ்வளோ நாள் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் இல்லையா இந்த தீமில். ஸோ அந்த தீமில் ரெலவெண்ட்டாக இருக்க கொஷின்ஸை ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சுட்டு அங்கேருந்து மீதி கொஷின்ஸ்க்கு நம்ம போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஆமாம், ஏன் சொல்கிறேன்னா, அவங்களுக்கு ஏற்கனவே நிறைய கொஸ்டின்ஸ் பைபிள் வாசிக்கும் போது வந்திருக்கும், சில செய்திகள் கேட்கும் போது வந்திருக்கும். அவங்களுக்காகவே ஆரம்பத்துலேருந்து சில கேள்விகள்லாம் இருக்கும். ஸோ அதை விட நம்ம ப்ரோக்ராமில் இருந்து அவங்களுக்கு வந்து டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணலான்றீங்க. ஆமாம், அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். ஆமாம். ஏன்னா அப்புறம் இவங்க என்ன ஒரு மிக முக்கியமான கேள்வின்னு நினச்சிக்கிட்டு காயின் மனைவி யாருன்னு கேட்க தொடங்கிடுவாங்க. நான் ஒரு 25 வருஷமாக அந்த கேள்விகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன் நிறைய விஷயத்தில். அதனால் இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கான பதில் தான் இன்னைக்கு. ஆமாம், இதிலிருந்து ஆரம்பித்து ஸ்லோவாக மீதி கொஷின்ஸ்க்கும் இதில் டிஸ்கஸ் பண்ணாமல் நம்ம பேசாத கேள்விகளுக்கும் அதில் நம்ம இந்த கோர்ஸ் ஆஃப் டைம் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, முதல் கேள்வி என்ன? ஸோ இதில் முதல் கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு எபிசோடில் நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, என்னதான் நம்ம தியாலஜி பேசினாலும் சரி, இல்லாட்டி ப்ரூஃப் சொன்னாலும் சரி, இல்லாட்டி அனாலஜிக்கெலாம் நிறைய எக்ஸாம்பிள் சொன்னாலும் சரி, ஆண்டவர் இருதயத்தை திறக்கலைன்னா இது எதுவுமே யூஸ் இல்லை. ஆண்டவர் மட்டும் இதை திறந்துட்டாருன்னா அவங்களுக்கு கரெக்டாக அந்த ரட்சிப்புங்கிற விஷயம் புரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதுக்கு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, ஆண்டவர் இருதயத்தை திறக்காததுக்கு அந்த நபரை நம்ம குறை சொல்ல முடியுமா? ஓகே, இருதயத்தை திறக்காமல் இருந்தது ஆண்டவர். சரி, அப்போ அவன் ரட்சிப்புக்குள்ளே வரமாட்டான். சரி. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அந்த மனுஷன் ரட்சிக்கப்படல அதனால் நரகத்துக்கு போயிடுவான்னு சொல்கிறோம். சரி, இது எந்த விதத்தில் சரியாக இருக்கும்? ஆண்டவர் பண்ணாத வேலைக்கு மனுஷனை குறை சொல்கிற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷினை கேட்டிருந்தாங்க. ஓகே, நல்ல கேள்வி தானே, அருமையான கேள்வி தான். எப்படி யோசிச்சிருக்காரு பாருங்கண்ணே. சில நேரங்களில் அவங்க கேட்குற கேள்விகள் நமக்கு வேறொரு டைமென்ஷன் நம்மளை போக வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இல்லை, இதில் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, ஒரு சில பேருக்கு நல்ல சின்சியர் பிலீவர்ஸ் இருப்பாங்க. அந்த பீப்புளுக்கு என்ன யோசிச்சு, எனக்கு இதெல்லாம் ஒரு கொஷினா, என்ன இப்படிலாம் கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஷின்ஸ் நம்ம இப்போ இதில் இந்த சீரீஸில் வர நிறைய கொஷின்ஸ்க்கு அந்த மாதிரி அவங்களுக்கு தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில், என்னுடைய பர்சனல் லைஃப்லேருந்து நம்ம பார்க்கும்போது, அந்த ஒரு கொஷின் 2 கொஷின் இருக்கும். பெருசாலாம் கொஷின் இருக்காது, ஒரு ரெண்டு கொஷின் இருக்கும். அந்த ஒரு 2 கொஷினுக்கு வரலைன்னா அவங்களுக்கு அந்த விசுவாசத்தினுடைய அஸ்திபாரமே அசைகிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்திருக்கேன். கேள்வி சின்னதாக தான் இருக்கும், இல்லை கொஞ்சம் இதெல்லாம் ஒரு கேள்வியான்ற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்களுடைய விசுவாச வாழ்க்கைக்கு அதான் பிரயோஜனமாக இருக்கும். அது விசுவாசத்தை அசைச்சிட்டு இருக்கும். ஓகே, அப்படி எனக்கு ஒரு சில கொஷின்ஸ்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் அது காட் எனக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்தி சில விஷயங்களை ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுத்து, சில விஷயங்களை அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் காடில் வச்சு புரிய வச்சு, இதெல்லாம் பண்ண பிறகு தான் நம்மளுக்கு எனக்கு பர்சனலாகவே ஒரு கன்விக்ஷனே வந்தது. நான் ஆண்டவர் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ நம்ம சொல்கிறோம்ல, இந்த மாதிரி இது ஒரு கேள்வியா, இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க அப்படின்னு சில விஷயங்கள் சொல்கிறோம், நம்ம யோசிக்கிறோம்ல. அவருடைய ஞானத்துக்கு நம்ம கேட்குற கேள்வி அவருக்கு எப்படி இருக்கும்ல அது. ஆனால் அதை அவர் அப்படி பார்க்காம, சரி பிள்ளை ஏதோ தெரியாமல் கேட்குது, ஸோ இது கூட அதுக்கு தெரியப்படுத்துவோம் தான் அவர் விரும்புகிறார். எனக்கு இந்த செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சாட்சியாக நான் சொல்கிறேன். ஞானஸ்தானம்லாம் எடுத்துட்டு பரிசுத்த விஷயம்லாம் பெற்ற பிறகு ஒரு கூட்டத்துக்கு போகிறேன். இது ஒரு 1 or 2 இயர்ஸ்க்குள்ளே நடக்குது. ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட 1 or 2 இயர்ஸ்க்குள்ளே இது நடக்குது. நான் போகிறேன். அப்போது ஒருத்தர் என்கிட்ட என்ன பண்ணிவிட்டார், வழியில் பார்த்த ஒரு பிலீவர் பேப்டிசத்தை பற்றி ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிட்டார். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிட்டு நான் எடுத்துட்டேன். ஆனால் அப்போ நான் தனியாக நின்று பேச ஆரம்பிச்சிட்டேன். ஐயோ, அப்போ நம்ம தப்பாக எடுத்துட்டோமோ. இத்தனைக்கும் ஒரு சத்தியமெல்லாம் கேட்டு எங்கள் சபையில் கரெக்டாக சொல்லி எடுத்த பிறகு இது நடக்குது. அந்த நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த வழியாக கிராஸ் பண்ண ஒருத்தர்
நான் ஓரமாக நின்றுட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி கிராஸ் பண்ண ஒருத்தர் இந்த புக்கை படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். பொதுவாக ட்ராக்ஸ் தான் கொடுப்பாங்க, அவர் புக்கு கொடுத்தாரு, இந்த புக்கை படிங்க அப்படின்ட்டு போயிட்டார். அது என்ன புக்குன்னு பார்த்தா சாம் ஜெபத்துறை அண்ணன் எழுதின ஞானசானம், எது ஞானசானம், ஞானசானம் அவசியமா அப்படிங்கிற ஒரு புக்கு. அது அந்த நான் சொல்கிறது வந்து 1994, 92, 93, 94 அந்த காலத்தில் அந்த கேள்விக்கு எனக்கு இம்மிடியேட்டாக கத்துறாங்க பதில் கொடுத்தாரு. அந்த புக்கை படிக்கும்போது எனக்கு எல்லாமே தெளிவாக இருந்துச்சு, டாக்டரின் எல்லாம். அது மாதிரி நம்ம கேட்குற கேள்விகள் வந்து அவருடைய பார்வைக்கு எப்படி தோணுதுன்னு தெரியாது, ஆனால் பதில் கொடுக்கறதுக்கு அவர் தயாராகவே இருக்கிறார். நாம அந்த மனநிலையில் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் நான். ஆமாம், என்னென்னா யூஸ்வலாக நம்ம ப்ரீச்சர்ஸ்க்கு நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். என்னென்னா ஏதாவது கொஸ்டின் கேட்டாலே கோவம் வந்துடும். நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கேன், எல்லா கொஸ்டினுக்கும் நம்ம பதில் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. அதே நேரத்தில் எல்லா கொஸ்டினுக்கும் பதில் ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது நிறைய பேருக்கு அவங்கள பிடிக்காமல் போயிடும். ஆனால் என்னுடைய புரிதலில், என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி அந்த மாதிரி ஆட்களும் காடு வேணும்னு தான் நினைக்கிறார். ஒரு கொஸ்டின் கேட்டார், அவங்க வந்து ஒரு விஷயத்த தெரிஞ்சு கேட்கலாம், தெரியாமல் கேட்கலாம், ஏதோ ஒன்று கேட்குறாங்கிறதுக்காண்டி இவர் வந்து எனக்கு வேணாம் அப்படின்னு காடு உதறி தள்ளுற மாதிரி எனக்கு தெரியல. சீஷர்கள்கிட்ட இவர் சொல்லுவார், ரொம்ப சீரியஸாக சொல்லுவார் சீஷர்கள்கிட்ட, பரிசெயர் சதிசெயர் என்கிற புளித்தமாவை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு. அழகாக அவன் அதுக்கு ஒரு ரிப்ளை கொடுப்பான், நாம் அப்பம் கொண்டு வரவில்லை என்பதை குறித்து சொல்லுகிறாரோ. உடனே அவர்கள் என்ன யோசிக்கிறார் என்று அறிந்து, 5000 பேருக்கு போஷித்தேன், உங்களுக்கு நினைவில்லையா, அப்பம் கொண்டு வரதை பற்றியா பேசுவேன் அப்படின்னு. அப்போது அப்போஸ்தலர் என்று பேர் பெற்று இயேசு கூடவே இருக்கிறவனுக்கு அந்த கேள்விக்கான பதில் எவ்வளோ, அந்த கேள்வி எப்படி இருக்கு பாருங்களேன். ஆனால் அதை அவர் உதறி தள்ளாமல் அவங்களுக்கும் அதுக்கான ஒரு பதிலை கொடுக்குறாருன்னு பார்க்குறோம். ட்ரூ. ரொம்ப ரொம்ப ஆப்டான ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்கிறது. ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கு வருவோம். என்னுடைய நான் புரிஞ்சுக்கிறத நான் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் டைமென்ஷன்ஸில் வந்து நீங்கள் சொல்லுங்கள். ஸோ யூஸ்வலாக ஃபிலாசபியில் அவங்க சொல்லுவாங்க, ஹாஃப் நாலேஜ் இஸ் ஒர்ஸ் தேன் இக்னோரன்ஸ் சொல்லுவாங்க. ஆமாம், நீங்கள் ஏற்கனவே ஒரு மெசேஜில் ரொம்ப லாங் பேக் அந்த சயின்ஸ் அண்ட் சயின்ஸில் ஒரு டைம் பேசியிருக்கோம். அதாவது ஒரு விஷயத்தை தெரியாமல் இருக்கிறது கூட பல நேரம் பாதிக்காது. ஆனால் அறகுறையாக நம்மளுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுட்டு நம்ம இமேஜினேஷனில் சேர்ப்போம் பார்த்தீங்களா, அது வந்து நன்மை செய்கிறத விட தீமை ஜாஸ்தியாக பண்ணிடும். இது எல்லா இடத்துக்குமே அப்ளிகா. அப்போ நீங்கள் ஒருத்தர் கேட்பாங்க, தியாலஜி படிக்கிறது வேஸ்ட்டாக, அப்படி கிடையாது. அதாவது எலக்ட்ரிசிட்டி இருக்குது, எலக்ட்ரிசிட்டினால் உலகமே இன்னைக்கு இயங்குது. எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் இன்றைக்கி ஒரு நாள் இருக்கவே முடியாது ஒரு மனுஷனால், அந்த நிலைமைக்கு வந்துட்டோம். ஆனால் எலக்ட்ரிசிட்டி ஷாக் அடித்து செத்தவனும் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ ரைட்டாக அதை யூஸ் பண்ணும்போது, ரைட்டான புரிதல் இருக்கும்போது அது வந்து பெட்டராகுது. அதே நேரத்தில் ஒருவேளை பிசாசு அதை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி டிஸ்டார்ட் பண்ணி ஏதாவது கொஞ்சம் மாற்றி வஞ்சகத்தையும் அதில் சேர்த்து வரும்போது, இல்லாட்டி இவங்க இமேஜினேஷனும் சேர்ந்து அந்த தியாலஜிக்குள்ள வரும்போது அது தீமையும் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது, நிறையா இருக்குது. ஓகே, இப்போ இவங்க கேட்ட ஒரு கொஸ்டினை பார்ப்பேன். இதுக்கு நான் அனாலஜிக்கெல்லாம் நம்ம எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா, பவுல் ஒரு இடத்துல சொல்கிறாரு, 1 கொரிந்தியர் 3:6, நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். இப்போ ஒரு கொஸ்டின் கேட்டது என்ன அப்படின்னா, அவர் கொஸ்டின் கேட்டதே கொஞ்சம் வேறு மொழியில் நம்ம சொல்லுவோம், வேறு வேர்ட்ஸ் வச்சு சொல்கிறோன்னா, பவுல் நட்டார், அப்பல்லோ நீர் பாய்ச்சினார், கடவுள் விளைய வைக்கலை, அதுக்கு அந்த செடியை குறை சொல்ல முடியுமா அப்படிங்கிறது தான் அவர் கேட்டதோட இன்னொரு வேறு வார்த்தைகளில் சொல்லணும்னா, அவர் கேட்டதும் இதுவும் ஒன்று. கர்த்தர் இதயத்தை திறக்கலை, அப்புறம் அந்த ஆளு குறை சொல்லி என்ன பிரயோஜனம் இருக்குது? என்ன பிரயோஜனம்? கர்த்தர் விளைய வைக்கல, அப்புறம் செடியை சொல்லி என்ன பிரயோஜனம் இருக்குது? ஆமாம், அது யார் தப்பு? அப்போ இது இங்கே நிற்க மாட்டாங்க அவங்க, இதுக்கு அடுத்த சைடு போவாங்க. பார்த்தீங்களா, இவர் செய்யாமல் இருந்துட்டு அந்த மனுஷனை குறை சொல்கிறாரு அப்படிங்கிற அளவுக்கு போவாங்க. இங்கே தான் வஞ்சாகமோ இவங்க இமேஜினேஷனும் சேதுன்னு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ எப்போவுமே நம்ம லாஸ்ட் பல எபிசோட்ஸில் பார்த்தோம், பைபிளில் கான்டெக்ஸ்ட்லாம் புரிஞ்சுக்கணும் ஒன்று, ரைட்டாக கனெக்ட் பண்ணணும் அது ரெண்டாவது. அதனால தான் நம்ம அடிக்கடி லாஸ்ட் ஃபியூ எபிசோட நிறைய தடவை சொன்னோம். ஏசாயாவில் நம்ம பார்த்தோம், கர்த்தருடைய வேதத்தை தேடி வாசியுங்கள், அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஜோடி உண்டு, அதில் ஒன்றுக்கும் குறைவு இருக்காது, ஜோடு இல்லாமல் போகாதுங்கிற வசனத்தையும் நம்ம பார்த்தோம். ஸோ இதனுடைய பேர் எதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, மார்க் 4வது அதிகாரத்தில் ஒருத்தர் வந்து விதை வைக்க போகிறார். அதில் ஒரு ஜிஸ்ட் மட்டும் நான் வாசிக்கிறேன். அவர் விதைக்கும் போது 4 விதமான நிலத்தில் உள்ளது. ஆமாம், வழியருகே முள்ளுள்ள இடம், கற்பாறை, நல்ல நிலம். இது நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது கூட நீங்கள் சொன்னீங்க, அந்த விதை வந்து ஒரே விதை தான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேசினேன். அந்த விதை வந்து ரொம்ப நல்ல விதை, ஆனால் எல்லா இடத்துலையும் முளைக்கும், அதான் அதோட இம்பார்ட்டன்ட். ஆமாம், கல்லாக இருந்தால் கூட முளைச்சிருது. இந்த விதைங்கிறது எதுன்னு நம்மளுக்கு தெரியுது, ஆண்டோடைய வார்த்தை. அந்த நிலங்கிறது இருதயத்தை குறிக்கிறது அப்படிங்கிறத சொல்லிடுறாரு அவர். ஸோ இப்போ 4 இடத்த நம்ம பார்க்கும்போது 3 இடத்துல அது முளைக்குது, கல்லாக இருந்தால் கூட முளைச்சிருது. ஆனால் ஒரே ஒரு நல்ல இடத்துல விழுகும்போது தான் பார்த்திங்கன்னா அது 30 மடங்கு, 60 மடங்கு, 100 மடங்கு அது ரிசல்ட் கொடுக்குது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், விதைக்கும் அந்த நிலத்துக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டால் 100% இருக்குது. ஆமாம், இப்போ காடு சொன்னது
அங்கே அவங்க இருதயத்தை திறந்தது உண்மை, இருதயத்தை திறந்து அந்த வார்த்தையை போட்டது உண்மை. ஆனால் அந்த செடி முளைக்கிறதுக்கு இவங்க எந்த அளவுக்கு அதோட ஒத்துழைச்சாங்க, அந்த லேண்டு எந்த அளவுக்கு அந்த செடியை அந்த விதையை அக்செப்ட் பண்ணிக்கிச்சு, அது எந்த அளவுக்கு அந்த விதையோட ஒன்று வளருதோ அதன் அடிப்படையில் ஒரு விளைச்சே இருக்கும். அது விளைச்சலும் இருக்கும், செத்தும் போகுது. ஆமாம். இப்போ இந்த லேண்டு சரியில்லாததுக்கு கார்டன் நம்ம எப்படி குறை சொல்ல முடியும்? இருதயத்தை திறந்தாரு, இருதயத்தை போட்டாரு, எல்லாமே அவர் பண்ணுறாரு. ஆனால் விளையில அவன் அதை அக்செப்ட் பண்ணிக்கல, அது வேறு ஒன்ற அளவுக்கு இவங்க இடம் கொடுக்கல. இடம் கொடுக்காம பட்சத்தில் இந்த காடு தான் இதை செய்யலை, அவர் விளைய வைக்கல, அதனால் விளையலை அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் லாஜிக்கலி கரெக்டாகும்? அதாவது பேசிக்காகவே கர்த்தர் வந்து ஒரு இருதயத்தை ஒரு மனுஷனை படைக்கும் போது தன்னுடைய வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி தான் அதை படைச்சிருக்கிறாரு. ஒரு மனுஷனுடைய இருதயத்தை படைக்கும், ஏன்னா அவர் தானே கிரியேட்டர், சிருஷ்டிகர். அவர் ஆத்மாவை ஊதினார், ஜீவ சுவாசத்தை ஊதினா அவன் ஜீவ ஆத்மாவானான்னு இருக்கு இல்லையா. அதனால தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே உங்கள் மனசில் வந்து ஒரு சந்தோஷம் வருது, ரட்சிப்பின் சந்தோஷம் நம்ம சொல்கிறோம். ஏன் இந்த ஆத்மாவுக்கு எல்லாத்துலேயும் சந்தோஷம் வரும். ஒரு என்டர்டைன்மெண்ட் பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வரும், ஒருத்தரோட பேசும்போது ஒரு சந்தோஷம் வரும், ஒரு நல்ல சாப்பாடை சாப்பிடும்போது சந்தோஷம் வரும். ஆனால் ரட்சிக்கப்படும் போது வர சந்தோஷம் இருக்குல்ல, அது இது எதுக்குமே ஈக்குவல் ஆகாது. என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா, அந்த கிரியேஷன், அந்த ஆத்மாவுடைய கிரியேஷனே இந்த ரட்சகரை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஆத்மா மணவாளனை அது தெரிஞ்சுக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆத்மாவுடைய மணவாளன் அவர். அப்போ இந்த ஆத்மாவுடையதான கிரியேஷன் எதன் அடிப்படையில் இருக்குன்னா, அந்த மனவாளனை தெரிஞ்சுக்கிற அடிப்படையில் இருக்கு. அதே மாதிரி இருதயத்துடைய கிரியேஷன் என்ன அடிப்படையில் இருக்குன்னா, வார்த்தையை ஏற்றுக்கிற இடத்துல தான் இருக்குது. அந்த லேண்ட் அப்படி தான் அவர் வச்சார். ஆனால் அதை கடினமாக்குறதோ, முள்ளுள்ள இடங்களில் வச்சுக்கிறதோ, அதை வழியருகே மாற்றுறதோ நம்ம கையில் தான் இருக்குது. ஆனால் அவர் விதை போட்டுக்கிட்டே தான் இருக்கிறாரு. இப்போ வாசப்படியிலேருந்து கதவை தட்டுறாரு, திறக்காதது யாருடைய தப்பு? ஆமாம், அந்த மனுஷனுக்கு கொடுத்த சுயாட்சிக்கு உட்பட்ட விஷயம், சுயாட்சிக்கு உட்பட்ட விஷயம் இல்லையா. திறக்கலாம், திறக்காமல் போகலாம். உன்னதப்பட்ட 5 அவள் திறக்கலை, பேசிக்கிட்டே இருக்கா மனவாட்டி. வெளிப்படுத்தல் 3:20 தட்டிக்கிட்டே இருக்காரு, திறந்தால் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இது திறக்கிறது திறக்காதது, விளையிறது விளையாதது யாருடைய கைக்கு உட்பட்டது? அந்த மனுஷனுடைய சுயாட்சிக்கு உட்பட்டது. அப்போது விதை மேலேயோ, விதைக்கிறவங்க மேலேயோ, அல்லது அந்த விதைக்குள்ள ஜீவனை கொடுத்தவர் மேலேயோ எந்த ஒரு இதையும் சொல்ல முடியாதுல்ல. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பாயிண்ட், அந்த 4 விதையுமே ஒரே விதை தானே. ஆமாம். ஒரு விதை வந்து ஹைப்ரிட் விதை, இன்னொன்று வந்து ஜிஎம்ஓ விதை, இன்னொன்று வந்து நாட்டு விதைங்கிற மாதிரிலாம் ஒரு பொருள் ஒன்றும் பொருள் 4 இடத்துல போட்டதுமே ஒரே விதை தான், ஹையஸ்ட் குவாலிட்டி விதை தான். ஸோ இதில் வந்து நம்ம காடு தான் இதுக்கு காரணம் அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்லவே முடியாது. நம்மளுக்கு சுயாட்சிக்குள்ள உட்பட்ட விஷயத்தில் எந்த அளவுக்கு நம்ம ஒத்துழைக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் விதை மலைக்குமே ஒழிய அவரை மட்டும் நம்ம குறை சொல்லிட்டா அவர் தான் அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்கிறது வந்து அது ஏற்புடையதாக இருக்காதுங்கிறது தான் இந்த வசந்தம். ரொம்ப நல்ல விளக்கம், கொஞ்சம் புரிகிற மாதிரியும் நிறைய எக்ஸாம்பிள்ஸோடு இருந்துச்சு. இந்த வசனத்தை வந்து இந்த அளவுக்கு நமக்கு விளக்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இதை நம்ம வேறு எதுவும் இதில் சொல்கிறோமா? இதுலேயே ஆமாம், இதில் ஒரு 2 எக்ஸாம்பிளும் பார்ப்பேன். ஒரு டைம் ஒரு ஃபேமஸ் அப்பாலஜிஸ்ட் வந்து ஒரு யூனிவர்சிட்டியை விசிட் பண்ண போகிறார். அவர் சொன்ன டெஸ்ட் பண்ணி நான் சொல்கிறேன். அப்போ வந்து அவங்க அந்த காலேஜில் இருக்க ஒரு பிலீவர் பையன் வந்து என்ன பண்ணுறாரு, அவங்க கிளாஸ்மேட்ஸ் 2-3 பேர் அந்த ப்ரோக்ராம் கூப்பிட்டு போயிட்டு இவங்க எல்லாருமே ஏத்திஸ்டிக், இந்த எவல்யூஷன் நம்புகிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க. அந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ண உடனே அவங்களுக்கு வந்து மனசில் ஒரு இது வருது. அவர் சொல்கிற அனாலஜிஸு, லாஜிக்ஸு, அவங்க சொல்கிற எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தா கடவுள்னு ஒருத்தர் இல்லாமல் இது வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அவர் சொன்ன பைபிளிக்கல் ட்ரூத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது சத்தியமாக தான் இருக்குங்கிற மனநிலை அவங்களுக்கு ஓரளவுக்கு வந்துடுது. ஆனால் அவங்க அடுத்த நாள் வந்து என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு உண்மையிலேயே பயங்கர கன்விக்டிங்காக இருந்தது, ஆனால் நாங்கள் ஏத்தியசத்தை விட விரும்பலை அப்படிங்கிறாங்க. இப்போ இதில் என்ன பிரச்சனைனா, இவங்களுக்கு வந்து காடு போய் இருதயத்தை திறந்து கன்விக்ஷன் கொண்டு வரதுக்கு என்னென்ன வழி இருக்கோ எல்லாத்தையும் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க ஏற்றுக்க மறுக்கிறாங்க. அது முழுவதும் அவங்க தன்னாட்சிக்கு உட்பட்ட விஷயம். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இதயத்தில் கதவு தட்டுறாரு, திறக்கிறதும் திறக்காததும் அவங்களுடைய சோல் உரிமை. அந்த உரிமைக்குள்ளே காடு வந்து தலையிடுவாரான்னு மாட்டார், பார்த்தோம்னா டெஃபினட்டாக உடைக்க மாட்டார். அதுதான் அவர் இருதயத்தை கர்த்தர் திறக்காவிட்டால். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு சிலர் சொல்லுவாங்கள்ல, என்னங்க தட்டிகிட்டே இருக்கீங்க உடைங்க அப்படின்வாங்கல்ல, அவர் அந்த இதை உடைக்கிறதில்ல. அதுதான் இந்த கேள்விக்கான நேரடி பதில். எக்ஸாக்ட். இருதயத்தை திறக்காததுக்கு அவர் என்ன செய்வார் அப்படின்னு கேட்குன்னா, அவர் தட்டுற வரைக்கும் தான் அந்த இருதயத்துக்கு அவரே அதுக்கான அதிகாரத்தை வச்சிருக்கிறாரு. உடைக்கிற அதிகாரம் இருந்தாலும் அவர் செய்ய போகிறதில்ல. சரி, அதைத்தான் அந்த வசனம் அப்படி சொல்லுது, இருதயத்தை திறக்காமல். ஆனால் நீங்கள் கோரேஸுக்கு சொல்லும்போது, ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது அவன்கிட்ட சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, கதவை உடைச்சி நான் கொண்டு போய் உனக்கு கொடுக்குறேன், ஒளிப்பிடத்தில் உள்ளதை கொடுக்குறேன். இங்கே வந்து கோரேஸோட இருதயத்தை உடைக்கலை,
கோரேஸ்க்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் தடையாக இருக்குது, எதிரி வச்சிருக்கான், அந்த எதிரிகிட்ட உடச்சி எனக்கு எடுத்துறேங்கிறாரு. இது வேற, அது வேற கான்டெக்ட், இது வேற கான்டெக்ட், இது வேற கான்டெக்ட், இது வேற கான்டெக்ட். ஆனால் இந்த இடத்துல ஒருத்தனுடைய ஏன் அதுக்கு ஒரு இன்னொரு அர்த்தமும் இருக்குது. என்னன்னா, கர்த்தர் வந்து பலவந்தப்படுத்தி கட்டாயப்படுத்தி ஒரு ஆள் ஏற்றுக்கொள்ளணுமோ, வசனத்தை ஏற்றுக்கொள்ளவோ அல்லது வந்து தன்னை ஏற்றுக்கொள்ளணும் அவர் விரும்பவே இல்லை. கட்டாயப்படுத்தி ஒருத்தனை ஏற்றுக்க வைக்கணும்னா கர்த்தர் ரொம்ப ஈஸியாக ஏற்றுக்க வச்சிருவாரு. எத்தனையோ மதங்கள் தங்கள் மதங்களை ஜனங்களை ஏற்றுக்க வைக்கிறதுக்கு கட்டாயப்படுத்தி இருக்குது. சிலராக சொல்லுவாங்க சுவிசேஷத்தை கட்டாயப்படுத்தி சொல்கிறோன்னு. கட்டாயம்லாம் இங்கே யாருக்குமே கட்டாயப்படுத்தி இருந்தால் உலகம் இந்நேரம் கிறிஸ்தவ உலகமாக இருக்கும் 100%. 2000 வருஷமாக கட்டாயம் மட்டும் படுத்தி இருந்தோம்னா என்ன ஆயிருக்கணும் இல்லையா? வெள்ளைக்காரன் கட்டாயப்படுத்திருந்தா என்ன ஆயிருக்கும்? 4ஆம் நூற்றாண்டில் ரோம ராஜா வந்து கட்டாயப்படுத்தியிருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும்? எங்கேயுமே கட்டாயப்படுத்தப்படவில்லை, சொல்லப்படுகிறது. ஏற்றுக்கொள்றதும் ஏற்றுக்கொள்ளதும் அவங்களுடைய சுயாதீனத்துக்கு உட்பட்டது, சுயாட்சிக்கு உட்பட்டது. அந்த இருதயத்தின் கதவை தட்டுறார் இல்லையா, அதை தான் அங்கே சொல்லுது. அவர் வந்து கதவை திறக்காமல் அப்படின்னா உடைக்காமல் அர்த்தம். அவர் அந்த வேலையை அவர் செய்ய மாட்டார். மற்றபடி அது அவங்களுடைய இதுக்கு உட்பட்டதுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் சொல்கிறதுக்கு இன்னொரு ஆஸ்பெக்ட் பார்க்கணும் அப்படின்னா, இன்றைக்குமே நிறைய பேர் பலவீனத்துலேருந்து விடுதலை ஆகணுங்கிறதுக்காண்டி சபைக்கு வராங்க. இல்லாட்டி அவங்க ஒரு அசுத்தாவி கட்டிலிருந்து விடுதலை ஆகணுங்கிறதுக்காண்டி ஏதோ ஒரு ரீசனுக்காக வராங்க. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த விடுதலையும் அவங்களுக்கு கிடச்சிருது. கிடச்ச பிறகு அவங்க வெளியில் போகிறத நம்ம நிறைய நாளுக்கு நாள் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். ஆமாம். ஸோ இருதயத்தையும் திறந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வச்ச பிறகும் அவங்க வந்து அந்த வழியை விட்டுட்டு வெளில போகிறாங்க. அந்த விதையை ஏற்றுக்காம இருதயத்தை கல்லாக்கிட்டு கல் மாதிரி அந்த விதை சாகிறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ எல்லாத்தையும் பண்ணிடுறாங்க. இதுக்கு நம்ம எப்படி காடை குறை சொல்ல முடியும்? இப்போது 10 குஷ்டரோகி இருந்தாங்க, 10 பேரும் சுகமாக்கிட்டாரு. ஒருத்தன் தான் திருப்பி வந்தான். 9 பேர் வராததுக்கு என்ன செய்ய முடியும்? அவங்களுக்கு வெறும் அந்த இடத்துல விடுதலை மட்டும் தேவைப்பட்டுச்சு. குஷ்டரோகத்துலேருந்து அவங்களுக்கு ஒரு விடுதலை தேவைப்பட்டுச்சு. அதை பெற்ற பிறகு அவங்களுக்குள்ள அந்த விதை கிரியை செய்யலை. 30 தான் அவங்களுக்கு. இவன் வந்து திருப்பி வந்துட்டான் 60. ஒருவேளை இயேசுக்கு பின்னாடியே வந்திருந்தானா 100. 30, 60, 100ன்றது இதை வச்சு நம்ம புரிஞ்சிக்கலான்றேன் நான். நல்ல ஒரு நாலேஜ். ஸோ இதனுடைய கண்டினியூஷனாக காட்ஸ் காலிங்கிற எப்படி காட் சூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு சில ஆஸ்பெக்ட்ஸையும் பார்த்துட்டா இது கொஞ்சம் ரிலேட்டடாக இருக்குங்கிற மாதிரி நான் பார்த்தேன். இதில் நம்ம யோசிக்கும் போது சில பேருக்கு காடு ஜாஸ்தி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாரு, ஓகே, சில பேருக்கு கம்மியாக கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு தாட் வருது. அது நிறைய பேருக்கு கேட்கவும் செஞ்சுருந்தாங்க. கர்த்தர் ஓர வஞ்சனை உள்ளவர் சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம். அப்போ ஒருத்தருக்கு வந்து ஜாஸ்தி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாரு, ஒருத்தருக்கு கம்மியாக கொடுக்குறாரு. இதை எப்படி நான் புரிஞ்சுக்கிறேன்? நீங்கள் சரியான நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் தாட்டை. எல்லாரையும் காடு நேசிக்கிறாரு, சில பேருக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் நேசிக்கிறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா? அவருக்கு உரிமையெல்லாம் இருக்குது. நான் இதை நீங்கள் சொல்லி முடிச்சிருங்க, நான் சொல்கிறேன். அவருக்கு உரிமையெல்லாம் இருக்குது, அவருக்கு எல்லா உரிமையும் அவருக்கு இருக்குது. ஆமாம். ஸோ எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் மனசில் வந்துச்சு. ஒருவேளை ஒரு பெற்றோர் இருக்காங்க, அவர் நல்ல பிலீவர்ஸாக இருப்பாங்க, ஆண்டவருக்குள்ளே இருப்பாங்க. அது அவங்களோட பிள்ளை வந்து ஆண்டவர் ஏற்றுக்காமல் இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நாள் கணக்காக வருஷக்கணக்காக ஜோம் பண்ணுவாங்க, அந்த பிள்ளை மனமாற்றம் அடையணும், ரசிக்கப்படணும் அப்படின்னு. அந்த நேரத்தில் காட் என்ன பண்ணுறாரு, இந்த பள்ளியோட சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றி அவங்க அந்த குழந்தை வந்து ரட்சிப்புக்குள்ளே வரதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அத்தனை ஸ்டெப்பையும் எடுக்கிற மாதிரி தெரியுது. ஒருவேளை வெளியில் இருக்க ஒரு குழந்தைக்கு அதே ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் இந்த குழந்தைக்கு அவங்க அம்மா அப்பாவுடைய எஃபர்ட்ஸ்னால, அவங்க பண்ணுற பரிந்து பேசுறதுனால, எப்படி அந்த தோட்டத்துக்குள்ளே இருந்த ஒரு செடிக்கு வந்து கார்டனர் வந்து பரிந்து பேசுகிற மாதிரி இவங்க பேசி பண்ணும்போது அவங்களுக்கு ஜாஸ்தி ஆப்பர்ச்சுனிட்டி. இது உங்களுடைய தாட் என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நேரடியாக ஒரே வசத்தை ஃபஸ்ட்டு சொல்லிடுவோம். ஏன்னா அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க எல்லாரும். தேவன் பாரபட்சம் இல்லாதவர், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. எல்லாரையும் ஒரே மாதிரி தான் நேசிக்கிறார். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் பெய்யும் மழை சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் பிள்ளை வயிற்றில் இருக்கும் பொழுதே இஸ்ரவேலை நேசித்தேன், அதாவது யாக்கோபை நேசித்தேன், ஏசாவை வெறுத்தேன். இப்போ பவுல் கேட்குறாரு, அப்படின்னா கர்த்தர் பாரபட்சம் இல்லை என்று சொல்லலாமா? சொல்லக்கூடாதே. அப்படின்னா கர்த்தரிடத்தில் பாகுபாடே கிடையாது. பட் அவர் காட், நமக்கு தெரியும், சர்வ வல்லமை உள்ள தேவன் அவருக்கு தெரியும். ஸோ இப்போ அவருடைய வியூவில் இவன் என்ன ஆவான்றதும் அவருக்கு தெரியும். இல்லை ஒரு லிமிட்டுக்கு மேலே போனாங்கன்னா இவங்களுக்கு அது ஒரு இடத்துக்கு இவங்க வேறு மாதிரி ஆயிடுவாங்க ஆக்சுவலாக. ஸோ காடுக்கு வந்து இவனை நேசிக்கிறேன் அவனை வெறுக்கிறன்ற கான்செப்ட் அல்ல. இவன் என்ன ஆகிறான் அவன் என்ன ஆக மாட்டான்றது அவருக்கு தெரியும், என்னதுக்காக பண்ணுகிறேன். ஏன்னா நீ உங்கள் பாஷையை தான் சொல்கிறேன். ஒரு தோட்டக்காரர் ஒரு தோட்டத்தை வேலிக்காக வைக்கப்படுற செடிகளுக்கும் கனிகளுக்காக வைக்கப்படுற செடிகளுக்கும் தோட்டக்காரருக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு, எல்லாரையும் நேசிக்கிறார், அத்தனை பேரையும் நேசிக்கிறார், எல்லாருக்கும் தண்ணி ஊற்றுறாரு, எல்லாருக்கும் சூரிய ஒளி கொடுக்குறாரு, எல்லா செடியும் அந்த தோட்டத்தில் முளைக்கணும் தான் அவர் நினைக்கிறாரு. அதே நேரத்தில் நம்ம சிலரை பார்த்தோன்னே தெரியும் இல்லையா, இது முளைக்கும் இது முளைக்காது, இது வரும் அது வராது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால், அந்த முளைக்கிற செடிக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுப்பீங்கல்ல, வரும்போது எடுப்பீங்க. அந்த மாதிரி தான் தேவன் செய்கிறாரு. சரிங்களா? சில இடங்களில் வந்து கர்த்தர் கொடுக்குற பாதுகாப்பு வித்தியாசமாக இருக்கும். அதாவது அடிமைத்தனத்துக்குள்ளே போய் மாட்டிக்கிறவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. அடிமைத்தனத்தில் போய் யோசேப்பு எங்கே போனாலும் நல்லாவே இருப்பான். அதான் பெரிய ஆச்சரியம். போர்த்திபார் அவங்க வீட்டுக்கு போனீங்கன்னா அவன் ரொம்ப நேசிச்சான் இருக்கும்.
அவன் அந்த வீட்டுக்கு அதிகாரியாக வைத்தான் இருக்கும். சரி, அங்கேருந்து பிடிச்சி ஜெயிலில் தூக்கி போட்டால் அங்கே இருக்கிறவனுக்கு அவர் கண்களில் தயவு கிடைத்தது. அங்கேயே அவன் நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருந்தான் இருக்கும். சரி, அரண்மனைக்கு போனால் பார்வோன் கண்களில் கிருபை கிடைத்தது. பார்வோன் அவனை அடுத்த ஸ்தானத்தில் வச்சான இருக்கும். ஸோ சில ஆட்கள் எங்கே போனாலும் நல்லா இருப்பாங்க. அது இதுக்கு நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. அவன் இருதயம் ஒன்று இருக்குது, அவன் கமிட்மெண்ட் ஒன்று இருக்குது, அவன் மேலே வச்ச பிளான் ஒன்று இருக்குது. தேவன் எல்லாரையும் நேசித்தாலும் இதெல்லாம் அங்கே வந்து கூடும். இதெல்லாம் சேர்ந்து செய்யும். அதெல்லாம் சேர்ந்து பார்க்கறதுக்கு வெளியே இருக்கணும்னா அவன் மேலே அவருக்கு எப்போ இருந்தாலும் கொஞ்சம் பாசம் ஜாஸ்தி தாங்க. தாவீதுன்னா அவர் ஒரு மாதிரியாக தான் இருக்கிறார் அப்படின்னு. தாவீதுக்கு இறங்கின தேவன் எல்லாருக்கும் இறங்குகிறார். ஆனால் தாவீது அந்த இறக்கத்தை எப்படி யூஸ் பண்ணி அதை டபுள் பண்ணாங்கிறதுன்னு ஒன்று இருக்கு. இவங்க அந்த இறக்கத்தை எப்படி கிருபையை போக்கடிச்சாங்கன்னு இருக்க மற்றவங்க கிட்ட. தாவீதுக்கும் எல்லாருக்கும் இறங்கணும். ஆனால் ஒரு இடத்துல அவன் டபுள் பண்ணிக்கிட்டே வரான். டபுள் பண்ண இன்னும் இறங்குறாரு, இன்னும் இறங்க டபுள் பண்ணுறாரு இன்னும். அப்போ இவரை பார்க்கும்போது எப்படி இருக்கு, அவனுக்கு மட்டும் எப்படி கொடுக்குறாரு பார்த்தீங்களா, மேலே போயிட்டே இருக்கிறான்னா. அப்படி அல்ல, அது ஒரு விஷயம் இருக்குது, அவங்ககிட்டயும் ஒன்று இருக்குது. இது வந்து ஒரு 2 and 4 ப்ராப்ளம் மாதிரி அது. ஆமாம், இது 2 பேர்கிட்டையுமே இருக்கிற விஷயம் இல்லையா? நீங்கள் சொல்லும் போது எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. இதை வந்து ஒரு டீட்டெயில்டு கொஸ்டினை கொடுத்து ஒன்னோட ஆன்சர் சொல்லணும்னா சொல்ல முடியாது. மேத்தமெட்டிக்கலாக சொல்லணும்னா ஒரு பெரிய ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு இதை எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரே ஈக்குவேஷனாக மாற்றுங்கிறது நிறைய இடத்துல முடியாது. இது ஆளுக்கு தக்க மாறும். ஏன் மாறுங்கிறதுக்கு காரணம் கட்டாயமாக இருக்கும், கன்ஃபார்மாக இருக்கும். காரணமே இல்லாமல் ஜஸ்ட் லைக் தட் ஒரு லாட்ரி சிஸ்டத்தில் போட்ட மாதிரி இவனுக்கு லாட்ரி விழுந்துருச்சு, அவனுக்கு ஒரு 10 கொடுப்போம், இவனுக்கு லாட்ரி விழுகலை அதனால் நரகத்துக்கு அனுப்பிச்சிரும் அப்படின்னு சொல்கிற ஆள் ஆண்டவர் கிடையவே கிடையாது. தேவன் வந்து நீதியுள்ள நியாயாதிபதி. எல்லாருக்கும் சமமாக இறங்குறாரு, சமமாக நேசிக்கிறாரு. அது ஒரு சிலர் மேலே அவங்களோடையும் அவருக்கும் நிறையா இருக்குது. நான் என்ன நினைப்பேன்னா, அது உங்களுக்கு தெரியாமல் அவர் வச்சுருக்காரு. ஏன் உங்களை நேசிக்கிறாருன்னு உங்களுக்கு, இதனால் என்ன நேசிக்கிறான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் அதையே தான் திருப்பி பண்ணுவீங்க இல்லையா? ரெண்டாவது, அதனால தான் நேசிக்கிறாருன்னா கர்த்தர் உங்கள் மேலே வச்ச நேசத்துக்கு நீங்கள் ஒரு காரணம் கற்பிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அது காரணமே இல்லாதது, அன்பினுடைய உச்சம் அது. ஸோ அதனால் இது வந்து ஒரு நிறைய ஃபார்முலா ஈக்குவேஷன்லாம் சேர்ந்தது தான். ஆமாம், பல விஷயங்கள் சேர்ந்தது இருக்குது. சில பேர் நான் சொல்லி கேள்விப்பட்டிருப்பேன், அவங்க பெற்றோர் வந்து அந்த குழந்தைய ஒப்பு கொடுத்துருப்பாங்க பிறக்கும்போது, அது மூலமாக அவர் காட் சூஸ் பண்ணியிருப்பாருன்னு சொல்கிறாங்க. அது சாமுவேலுக்கு இருக்கு இல்லையா? ஆமாம், சாமுவேலோட விஷயத்தில் அப்படி தான். அந்த அம்மா கிட்ட என்ன அந்த அந்த ஒரு கமிட்மெண்ட்டையும் அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. இப்போது ஆபிரகாம்கிட்ட கேட்கும்போது உன்னுடைய ஒரே பையனை கொடுந்தாங்க கேட்பாரு. இஸ்மவேல்னு கேட்க மாட்டார். உன் ஒரே பையன் அவனை எனக்கு கொடுப்பாரு. அவர் கொடுக்குறாரு. சாமுவேல் அந்த அம்மா குழந்தை இல்லாமல் குழந்தை பிறகுது, அதை அப்படியே நான் எடுத்து என்ன செஞ்சிடறேன், உங்களுக்கு கொடுத்துட்றாரு. அதெல்லாம் அந்த கமிட்மெண்ட்டுக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குல்ல, ஒரு கணம் இருக்குல்ல, அதையும் ஆண்டவர் தராரு. அதே நேரத்தில் சில நேரத்தில் எரேமியா 2:2 சொல்வார், நீ உன் இள வயதில் என்னை பின்பற்றி வந்த உன் இள வயது பக்தியையும் பாரு, நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் பாரு. அதோட அர்த்தம் என்னன்னா, ஒன்றுமே இல்லாத போது என்னை நம்பி கையை பிடிச்சி இறங்கணும்ல. சில நேரத்தில் இந்த இது சரின்னு சொல்லலை, ஆனால் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். பெற்றோரை பகச்சிட்டு திருமணமாகி வந்துடுவாங்கல்ல ஒரு சிலர்லாம், அந்த காலத்தில் நான் பார்த்துருக்கேன். வந்துடுறோன்னே அந்த பிள்ளையை நல்லா வச்சுக்கணும்னு அவன் நினைப்பான். அதுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு காரணம் சொல்லுவான், யாருமே நான் நம்பலைங்க, அந்த பொண்ணு தான் நம்பி என் பின்னாடி வந்துச்சு அப்படிமா. ஸோ அந்த நம்பிக்கைக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்கணும்னு அவன் நினைக்கிறான்ல. இவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஒன்றுமே இல்லாத போது உனக்கு எந்த ஹோப்புமே இல்லாத போது என்னை நம்பனல்ல, பார்க்காத என்னை நீ நம்பனல்ல, என் வார்த்தையை நம்பனல்ல, நான் விட மாட்டேன் அப்படிம்பாரு. ஸோ அதெல்லாம் பார்த்தா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும், வேறு விஷயமா இருக்கும் அதெல்லாம். ஆமாம். ஸோ இன்னொரு இடத்துல பார்க்கும்போது காட் வந்து ஒரு இருதயத்தினுடைய தேடலை வச்சு அவங்கள சூஸ் பண்ணுறாரு. நம்ம உதாரணத்துக்கு அப்போஸ்தலர் 10th அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கொர்நேலியோவை பற்றி நம்ம வாசிக்கிறோம். கொர்நேலியோ வந்து ஆண்டவர் அறியாத ஆள், ஜூயிஷ் ஆளும் அவர் கிடையாது, இஸ்ரேல் ஜனத்தை சேர்ந்த ஆளும் கிடையாது. ஆனால் அவர் வந்து டெய்லி ஜோம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இவர் யாரை பார்த்து ஜோம் பண்ணாரு உங்களுக்கு தெரியல, அதில் போடல. அதில் வந்து தூதனை அனுப்பிச்சு ஆண்டவர் சொல்கிறாரு, உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்தேறிக்கிறது. அப்போ அது மூலமாக அவனுக்கு வந்து ரட்சிப்பினுடைய வழியை காமிச்சு இது பண்ணுறான். அப்போ இதில் நம்ம பார்க்கும்போது அவங்களோட தேடல் எவ்வளோ இருந்தது, அந்த இருதயம் வந்து மெய் தேவனை அறிஞ்சிக்கணும்னு எவ்வளோ எஃபர்ட் போட்டுச்சு. இன்றைக்குமே நிறைய பேர் நான் ஊழியக்காரங்க பேசி நான் கேட்டிருக்கேன், அவங்களுக்கு வந்து ஆண்டவரை பற்றி தெரிஞ்சிருக்க மாட்டாங்க, இயேசுங்கிற ஒரு தேவன் இருக்காருங்கிறதே தெரியாது. ஆனால் அவங்களுக்கு ஒரு தேடல் மட்டும் இருந்துகிட்டே இருக்கும் வாழ்க்கையில் ரொம்ப காலமாக. அந்த தேடலுக்கு பதிலும் ஆண்டவர் சில நேரம் கொடுக்குறாரு. வேதம் சொல்லுது, பக்தி உள்ளவனை தனக்கென்று தெரிந்து கொள்கிறார். அவள் தெரிந்து கொள்வது மூலம் அவன் பக்தி உள்ளவனாக இருந்திருக்கான். எங்கே யார் மேலே இல்லை அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? அவருடைய இது என்னன்னா, உண்மையில்லாத சில காரியங்களுக்கு அவன் இவனை உண்மை உள்ளவனாக இருப்பானால், உண்மையான என்னிடத்துல அவன் எவ்வளோ உண்மை உள்ளவனாக இருப்பான், அது அவன் தெரிந்ததுக்கு காரணமாக இருக்கு. ஓகே இல்லையா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது
ஆண்டவருடையதான தெரிந்து கொள்ளுதலும் அவருடையதான அந்த ஆசீர்வாதத்துக்கு பின்னணியில் இருக்கிறதையும் இதுதான் அளவுகோல் என்று சொல்லி நம்ம என்ன செய்ய முடியாது, அளக்க முடியாது. ஒரு சிலருக்கு அது முளைக்கலைன்னா இவர் தான் முளைக்க பண்ணணுன்றதையும் சொல்ல முடியாது. முளைச்சா இவர் என்ன செய்கிறாரு, அவன் மேலே தனியாக கருணை காட்டி முளைக்க வச்சாருன்னு சொல்ல முடியாது. ஒரே வார்த்தை சொல்லலாம், அவன் மேல் வைத்த இரக்கம், கிருபை, தயவு, அதுக்கு அவங்க கொடுக்குற ரெஸ்பான்ஸ்னு ஒன்று இருக்குது. அவங்ககிட்ட வரக்கூடியதான இது கர்த்தர் எப்பவுமே அவங்ககிட்ட கொஞ்சம் எதிர்பார்க்குறாரு. நம்மகிட்ட ஒரு எதிர்பார்ப்பு அவருக்கு இருக்குது. அந்த எதிர்பார்ப்பை செய்யும்போது டபுள் மடங்காக மாறுகிறது. அதுதான் இதோடைய பதில் நான் நினைக்கிறேன். நான் எக்ஸாக்டாக சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம் பிரதர். இந்த ஒரு புது எபிசோட், ஒரு கேள்விக்கு ஒரு பதிலாக நீங்கள் பார்க்குறோம். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு கேள்விக்கு பதிலோடு கூட அடுத்த ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் ப்ரோக்ராமில் Q&Aல உங்களை சந்திக்கிறோம். பிரதருடைய சேனல் வாய்ஸ் ஆஃப் பைபிள், அதில் இது வருது. இது YTV HLM இது ரெண்டுலேயும் வருது. உங்களுடைய கேள்விகளை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கும் இந்த இமெயில் ஐடிக்கும் அனுப்புங்க. கர்த்தருக்கு சித்தமானால் வருகை தாமதிக்குமானால் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.